Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த பெரிதான கிருபைக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனை நான் துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆரோக்கிய ராஜையா குடும்பம் சென்னையிலிருந்து நம்மோடு கூட இருப்பது ஒரு சந்தோஷமான காரியம். Praise the Lord. நான் ஊழியத்தின் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பும் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் குடும்பத்தையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். தம்பி ஜான் ஆல்சோ. Praise the Lord. வெல்கம். இந்த நாளில் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா 31 தொடங்கி 34 வரைக்கும். Book of Jeremiah chapter 31 verses 31 to 34. எடுத்தவர்கள் ஒரு வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து கைப்பிடித்த நாட்களில் அவர்களோடு நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் ஏற்படுத்த போகிற உடன்படிக்கையாவது என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ரெண்டு விதமான காரியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறதான ஒரு வாழ்க்கை, அதோடு கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா பாரம்பரியத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காய் மாத்திரம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்காய் ஜீவனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்காய் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து என் இயேசுவுக்காக என்னையும் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு ஆவிக்குரிய பிரமாணங்களை கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பல காலங்கள் நாம் உலகத்தின் படியாக வாழ்ந்து வந்தாலும், உலகத்தின் செய்கைகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து வந்தாலும், இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை, இதை எப்பொழுது நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த எரேமியா புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 4 காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். முதலாவது தேவன் சொல்கிற ஒரு காரியம் ஒரு புதிய துவக்கம், நியூ பிகினிங். இரண்டாவது புதிய ஜனங்கள், நியூ பீப்பிள். மூன்றாவது புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். and fourth one, நியூ லேண்ட் அண்ட் கிங்டம். புதிய தேசமும் புதிய ராஜ்யத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளிலே ஒரு புதிய துவக்கம் என்று சொல்லுகிற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் பழைய காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த புதிய நிலைக்குள், அந்த புதிய அபிஷேகத்திற்குள், அந்த புதிய ஆசீர்வாதத்திற்குள் நாம் கடந்து போகிறோமா? அந்த புதிய நன்மைகளை பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயித்து நமக்காக ஜீவனை அவர் இழந்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எரேமியா புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 4 காரியங்களை தீர்க்கதரிசி நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். That means that the life redemption
reconciliation, regeneration, and also restoration. These all four things into our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகிற இந்த காரியங்களை நாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் வேதத்தை தியானித்த பொழுது யாராவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா எந்த வசனத்தை நாம் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் தியானித்தோம்? இன்றைக்கு மூன்றாவது நாளிலே அதை கர்த்தர் எப்படி இணைக்கிறார் என்று சொல்ல முடியுமா? Any one of you, please. What is on Friday? What is on Saturday? And the today's message. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். God's covenant love. தேவனுடைய உடன்படிக்கையின் அன்பு. ரைட். இரண்டாவது 32:15 and 15 to 20. ஆசீர்வாதம் அளவற்றதாய், blessings enables, enhance, blessing enriches a life. Thank you, Ravi. This is what the secret every time we consider ourselves into God's presence. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு முறை அர்ப்பணித்த பிறகு நம்மை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராய் மிகுந்த பாரத்தோடு கூட ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறார். பல நிலைகளிலே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பொழுது கிறிஸ்துவுடைய திட்டமும் தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கையில அளவற்றதாய், நிலையானதாய், உறுதியானதாய் கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால உலக அனுபவத்துல நாம் எந்த ஒரு காரியத்தையும் சுய பிரயோஜனத்திற்காக நம்முடைய சுயத்திற்காய் நிறைவேற்றாதபடிக்கு நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய துவக்கத்தை பற்றி எரேமியா புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 24 வசனங்களுக்குள்ளே நாம் பார்க்கிறோம். Book of Jeremiah chapter 30 verses 1 to 24. இத வாசிக்க நேரம் இல்லை. இரண்டாவது reconciliation. The new people. Book of Jeremiah chapter 31 verses 1 to 30. நீங்கள் எழுதிக் கொள்வீர்களா? வீட்டில் போய் நீங்க தியானிப்பதற்கு எளிதாக இருக்கும். மூன்றாவது regeneration. தேவனால் புதுப்பிக்கப்பட்ட மீட்கப்பட்டவர்களாய் தேவன் நம்மை அழைக்கிறார். That is a new covenant with the people. Book of Jeremiah 31 verses 31 to 40. Restoration, the new land and the new kingdom. Book of Jeremiah chapter 32 verses 1 to 33. இவைகளுக்குள் நாம் பார்க்கிற பொழுது எப்படியாக தேவன் இந்த திட்டம் செய்கிறார் என்று பார்க்கிற பொழுது any plan for the betterment of human society that ignores the sin problem is destined to failure. பாவத்தினால் உண்டாகிற காரியம் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும். பாவம் என்று சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட நிலையில் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. கிறிஸ்து வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த ஆராதனை என்று சொல்லுகிற பொழுது இது பரிசுத்தமாக்கப்படுதல். நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதான ஒரு வேலையை ஆவியானவர் செய்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவன் தந்தருளின கிருபை வரங்களின் அளவின்படியே அவர் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு ஏற்றவனாய், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனாய், கிறிஸ்துவோடு கூட ஒன்று சேர்ந்து இந்த கடைசி கால ஊழியர்களை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. கடைசி காலம். அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். It isn't enough to change the environment for the heart, and every problem is the problem of the heart. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்கிற காரியங்கள், பிரச்சனைகள், பிசாசு நம்மை தேவனிடத்தில் இருந்து பிரிப்பதற்கு அவன் எடுத்துக்கொள்கிற ஒரே ஒரு காரியம் ப்ராப்ளம்ஸ்.
unwanted problems, unwanted evil things. இந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கிற பொழுது இந்த எரேமியா புஸ்தகத்தில் சொல்கிறார், நான் கடந்த நாட்களில் உங்கள் முற்பிதாக்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை போலல்ல இந்த உடன்படிக்கை. ரொம்ப சிம்பிள். பழைய உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு, புதிய உடன்படிக்கை எப்படி இருந்துச்சுன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பழைய உடன்படிக்கை கற்பலைகள் எழுதப்பட்டது, புதிய உடன்படிக்கை இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கற்களிலே எழுதப்பட்டது காணாமையே போயிடுச்சு, ஆனா இருதயத்தில் எழுதப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதான் சொல்ற, நான் கற்களால் அல்ல உங்கள் இருதயத்தில் எழுதுகிறேன், நீங்கள் என்னுடைய சனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். பல நேரங்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவம் என்று சொல்கிற பொழுது நாம் யோசிக்கிறோம், ஏதோ பாடி கைத்தட்டி பாடி முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிரச்சனைகளை விண்ணப்பங்களாய் எழுதி கொடுத்த பிறகு எல்லாமே முடிந்து போயிட்டு என்று எண்ணுகிறோம். ஜெபித்த உடனே எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு விடுகிறார், அவ்வளவுதான் என்று முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நிமிடத்திலே அல்லது ஒரு நாளிலே ஒரு வருஷத்துல முடிகிற ஒரு தேவ அன்பு அல்ல. நாம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான். ஒரு ஊழியக்காரர் தான் புஸ்தகத்தை எழுதுகிறார். ஒரு மனிதர் வந்து கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்தை கையிலே கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், அதாவது வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிக்க உடனே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும், தோல்விகள் எல்லாம் மாறிவிடும், உபத்திரவங்கள் எல்லாம் மாறிவிடும், சோர்வுகள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தை கையிலே கொடுத்து விட்டார். இந்த மனிதன் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு கையில வைத்துக் கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனை மாறும், எப்பொழுது உபத்திரவங்கள் தீரும், என் கவலை கண்ணீர் நீர் நீங்கும் என்று சொல்லி அந்த வேதாகமத்தை கையில பிடித்துக் கொண்டு வந்தார். மாதங்கள் ஆயிற்று, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மனிதன் அப்படியே இருந்தா இன்னும் கொஞ்சம் worse than the previous days விட present days கொஞ்சம் மோசமாயிருச்சு. உடனே அந்த மனிதருக்கு மிகுந்த கோபம். அவர் சொன்னாரு, நான் அந்த எனக்கு வேதத்தை கொடுத்த மனிதனை சந்தித்து நல்லா சண்டை போடணும்னு சொல்லி இவர் கடந்து போய் இந்த வேதாகமத்தை யார் கொடுத்தார்களோ அவரை சந்தித்து சொன்னார், ஐயா, வேதத்தை வாங்கின நாள்ல இருந்து பிரச்சனை அதிகமாயிடுச்சு, கம்மி ஆகல. சொன்னார், இருக்கவே இருக்காது. நான் வேதத்தை வாசித்து ஆரம்பித்த உடனே என் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அப்படி சொன்னார் அவர். ஐயோ, நான் கையில வச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வேதத்தை வாங்கணும்னு பிரச்சனை மாறின்னு சொன்னீங்களே, அதனால வேதத்தை வாங்கி வச்சுக்கிறேன், இப்ப படிக்க ஆரம்பிக்கிறேன். திரும்பி வந்து பக்கம் பக்கமா எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு. அவருடைய இருதயத்துல இன்னும் அதிகமான சோர்வு, அதிகமான சங்கடம். திரும்ப அந்த மனிதனை தேடி கண்டுபிடித்து நான் கேள்வி கேட்பேன் என்று சொல்லி அந்த மனிதனை சந்தித்தார். அந்த மனிதனை சந்திக்கிற பொழுது கேட்டார், ஐயா, நீங்க சொன்னீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாம் பிரச்சனை மாறிடும்னு சொன்னீங்க, ஆனா மாறலையே என்று சொன்னோன்னு அவர் சொன்னாரு, எப்படி வாசிங்க சொன்னார். பக்கம் பக்கமா வாசிச்சேன். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கணும். Not the carry Bible, but you should be meditate on it, but you have to follow it. நீ அவைகளை தொடர்ந்து பிடிக்க வேண்டும். வேதத்தை கையில வைப்பது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, வாசித்த வேதாகமத்தின்படி நடக்க ஆரம்பிக்கணும். அவர் சொன்னார், ஓ, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா, தெரிஞ்ச வேதத்தை வாங்கி இருக்கவே மாட்டேன். ஆனாலும் பாப்போம் என்று சொல்லி இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அந்த வேதத்தில் உள்ளவைகள் இப்படி நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் அவரே எல்லாத்துக்கும் பைபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். புரியும் நினைக்கிறேன். புரியாத மாறிட்டார். நீ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற பொழுது சத்தியத்தை அறிவது என்பது புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் தி வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை அறிவது சொன்னால் வந்து கூட்டத்தோடு உட்கார்ந்து நாம் கேட்டுவிட்டு செல்வதல்ல. என் வாழ்க்கையிலே நான் கேட்ட சத்தியம் எனக்குள்ளே அது கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். நான் கேட்கிற சத்தியம் எனக்கு மாத்திரமல்ல, வருகிற ஒவ்வொருவரையும் அது அசைக்கிறதா இருக்க வேண்டும். இந்த வசனம் ஏதோ ஒரு மனுஷனால் நம்முடைய கையிலே கிடைத்ததல்ல. இந்த வேத வசனத்திற்குள் இருக்கிற புதைந்து கிடக்கிற கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய அவமானங்கள், அவர் நமக்காகப்பட்ட அடிகள் எல்லாம் இந்த வேதத்திலே எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இதை ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இனி கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கலாம், வேதத்தினை வாசிக்கலாம், ஆனாலும் கிறிஸ்துவோடு நடக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா.
பல நேரங்களில் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் பிரச்சனைகளுக்குள்ளே நாம் கடந்து போகிற பொழுதெல்லாம் இருதயம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடுமே, கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடுமே, தோல்விகள் எல்லாம் மாறிவிடுமே. நான் நன்மையை தானே தேடி வந்தேன், சுகத்தை தேடித்தானே இங்கு வந்தேன், விடுதலைக்கு தானே வந்தேன். ஆனால் நீ சுகம் பெறலாம், விடுவிக்கப்படலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆகையால் இந்த சபை ஆராதனை என்று சொல்லுகிற பொழுது, சபை ஒழுங்கு என்று சொல்லுகிற பொழுது, நாம் நன்மையை பெறுவதற்காக அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். We have to do not receiving, but we have to perform miracle. The people, those who not know Christ, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவோடு வாழ்கிற இணைக்கப்பட்டவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Praise the Lord. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, it isn't enough to change the environment, for the heart of every problem is problem of the heart. God must change hearts of the people so that they want to love him and do his will. தேவன் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது என்பது கிறிஸ்துவை அறிகிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறியும்படிக்கு நம்மை மாற்றுவது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கிறிஸ்துவை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை போல அல்ல, அது எங்கோ எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, எனக்குள் இன்றைக்கு கிறிஸ்து எழுதி கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை உடையவர்கள் எவரும் கிறிஸ்துவினால் மீட்கப்படுவார்கள். ஆமென். இப்பொழுது வாசிங்க, எரேமியா 31:34 வாசிங்க. ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள் என்று தன் சகோதரனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். Praise the Lord. இன்னைக்கு அதான் ஒரு சபை என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவை அறிகிற கூட்டம் அல்ல, அறிந்த கூட்டம். கிறிஸ்துவை அறிய வந்திருக்கிறோம். Praise the Lord. அதான் ஒரு இடத்துல நான் போய் பிரசங்கம் பண்ண பொழுது அங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்க கிறிஸ்துவை அறிய வந்திருக்கீங்களா, கிறிஸ்துவை அறிந்து வந்திருக்கீங்களா? பிரசங்கம் ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு சுவிசேஷம் எளிதாக சொல்லலாம், கிறிஸ்துவை அறிய வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா சுவிசேஷம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஏன்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்து அவங்களுக்குள்ளேயே இருக்கிறார், வாசமா இருக்கிறார். அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் ஊழியர் எதை பேச நினைத்தாலும் அதை மாற்றி தமக்கு உண்டானவர்களுக்கு வேண்டுமான ஆகாரத்தை அவர் கொடுத்து அனுப்புகிறார். ஆனா தேவை என்ன சொல்ல வருகிற பொழுது, இந்த மனுஷன் கிறிஸ்துவை அறிய வந்திருக்கிறான் சொல்லும் பொழுது அவங்க வேத பாரகரா, பரிசேயரா, அப்படின்னு சபை சங்கமான சொல்லி ஒரு பலவிதமான கன்ஃபியூஷன் உண்டாகும். ஆனால் இந்த நிலையிலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் நம்மை தீர்மானிக்கிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மை நிறைவேற்றும்படிக்கு அழைத்து வந்திருக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது 31:31 எடுத்து பாருங்க. will make, அந்த வார்த்தை வருகிறது, will make. Behold, the days are coming, says the Lord, when I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. யூத ஜனங்களோடு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தை I will make, I will make, நான் ஏற்படுத்துவேன். நாங்கள் அல்ல. எங்க வேலை சும்மா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நின்னுட்டு நான் சார் போஸ்ட் அப்படின்னு போயிருந்தாங்க. அதை பிரிச்சு படிச்சு சொந்தமாக்குறது ஓ வேலை. ஆமீன். எங்க வேலை பிரிச்சு படிச்சு கொடுத்து அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையா இருந்தாலும் நன்மையா இருந்தாலும் சொல்லுகிற வேலை இல்லை. ஜஸ்ட் a postman work. தியானிக்கிறோம், ராத்திரி எல்லாம் தியானிக்கிறோம், அப்படியே சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம். சொல்றாரு, இதை போய் என் ஜனங்களுக்கு சொல்லிடு, அவ்வளவுதான் எங்க வேலை. அவர் என்ன சொல்றாரு, I will make the new covenant with my people. என் ஜனத்தோடு நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். ஒரு முறை ஒரு தேசத்துல, ஒரு சின்ன ஐலாண்ட், அந்த தேசத்துல கெல்வின் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்தார், மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கார்.
அவருடைய குடும்பம் ஏழை விவசாயி குடும்பம், மிகவும் தரித்திரம். ஆனா இவருடைய வாஞ்சை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதால பெற்றோர் சொன்னாங்க, தம்பி நீ ஆசைப்பட்டபடி படி, ஆனா என்னால படிக்க வைக்க முடியாது, but you can create a source from your side. நீயாகவே ஏதாவது ஒரு வேலை செய்து நீ படிச்சுக்கப்பான்னு சொல்லி பெற்றோர்கள் விட்டுட்டாங்க. இவர் என்ன செய்வார்னா, புஸ்தகம் ஒரு பப்ளிஷர்ட்ட போய் புஸ்தகங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த புஸ்தகங்களை வீடு வீடாக விற்பது, அது வருகிற தொகையிலே தன்னுடைய மருத்துவத்தை படிக்க ஆசைப்பட்டார். மெடிசன் படிக்க ஆசைப்பட்ட உடனே ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு அந்த புஸ்தகத்தை விற்கும்படியாக கடந்து போகிறார். அந்த சரியான வெயில் பாருங்க, இப்ப பெங்களூர் அடிக்குது பாரு, அந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த கெல்வின் புஸ்தகங்களை சுமந்து கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ள போறார். கிராமத்துக்குள்ள போன உடனே கிராமத்துல யாருமே வெளியே வரல பாருங்க. இவர் வீடு கூட கதவை தட்டுற, கதவை திறக்காமையே சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல ஒண்ணு வேண்டான்ட்டாங்க. அப்படி புஸ்தகங்கள் வேற, சுமை வேற, நிறைய புஸ்தகங்கள் அதை வியாபாரம் பண்ணி ஃபீஸ் கட்டணுங்கிற கட்டாயம் பாருங்க. அப்ப அந்த புஸ்தகத்தோட தோல்ல சுமந்து போகும்போது தண்ணி தாகம், நான் வறண்டு போய் கால்கள் எல்லாம் தடுமாறுது. ஒரு வீட்டினுடைய வாசற்படியில போய் உட்கார்றாரு. எதுவும் கதவை தட்டி பார்ப்போம், புஸ்தகம் கிடைச்சா பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி பிள்ளை, அழகு பிள்ளை கதவை திறக்குதுங்க. இந்த பிள்ளை திறக்குது, அம்மா புஸ்தகம் நான் சொல்லிச்சு, I don't know how to read this book, எனக்கு இந்த வேறு புஸ்தகத்தை படிக்க தெரியாது, சாரி அண்ணான்னு சொல்லிட்டு உள்ள போகுது. அவன் சொன்னா, அம்மா கொஞ்சம் வெளியே வாமான்னு கூப்பிட்டு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறான். அவன் சொன்னா, அண்ணா எங்க வீட்டுல தண்ணி இல்லை, ஆனா காலையில எங்க அம்மா கறந்து வச்சுக்கிற பால் பாத்திரத்துல பால் நிறைய இருக்கு, I have plenty of milk in my house, can I give you some? சரிம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க பாலை வாங்கி மட குடிச்சு தாங்கத்தை தீர்த்துட்டு, எவ்வளோமா காசு கொடுக்கணும் சொன்னமா சொன்னாங்களா, என் வீட்டில் இலவசமா இருக்கிறத உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன், காசு வாங்கக்கூடாது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ அண்ணா போயிட்டு வாங்க. அவர் இந்த பாலை குடிச்சிட்டு போயிட்டார். சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல எம்டி ஆயிட்டார், அவர் டாக்டர் ஆயிட்டார். ஒரு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவம் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒவ்வொரு வார்டாக வந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், ஒரு சின்ன குழந்தை, அழகான குழந்தை பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தோன்னே, இந்த குழந்தைய நான் எங்கேயோ பார்த்தனேன்னு சொல்லிட்டு உடனே இந்த கேஸ் சீட் எடுத்து பார்த்தாரு. எல்லாம் பேரெல்லாம் படிச்சு எல்லாம் பார்த்துட்டு என்ன வியாதி போது ஒரு சுகமாக முடியாத ஒரு கிரானிக் டிசீஸ் அந்த மகளை பாதித்து இருந்தது. அவருடைய கண்களில் தண்ணீர் வந்தது. மடமடன்னு தண்ணீர் விட்டார். விட்டு சொன்னாராம், இந்த பிள்ளைக்கு வேண்டுகிற எல்லா மருத்துவத்தையும் செய்ய, இவள் எனக்கு வேண்டியவள். ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, she is very known to me, அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. எங்க இருந்தோ நர்சஸ் வந்தாங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்தாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் வார்டுல போட்டாங்க. ட்ரீட்மெண்ட் மாறிடுச்சு, மருந்து மாறிடுச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் வருது. உயிர் ஓயாம 24 மணி நேரம் அந்த பிள்ளைய சுத்தி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அந்த பிள்ளை குணமாயிடுச்சு. நல்லா கண்ணு திறந்துருச்சு, தெளிவாயிடுச்சு, வியாதி எல்லாம் மறைஞ்சிருச்சு பாருங்க. ஒரே சந்தோஷம். ஆனா அந்த மகளுக்கு கொஞ்சம் பயம். அந்த மகள் சொன்னா, ஜெனரல் வார்டுல படுத்தாவே என்னால ஃபீஸ் கட்ட முடியாது, என்னை கொண்டு ஒரு ஸ்பெஷல் வார்டுல போட்டு 24 ஹவர்ஸும் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, பில்லு எப்படி வருமோன்னு சொல்லி கண்கள்ல கண்ணீர். டாக்டர் வந்தார், பெரிய டாக்டர் வந்தார். அவர் சொன்னாரு, you are going to discharge today, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி. ஒரு பக்கம் அப்படியா நான் குணமாயிட்டு நான் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு திரும்பி அழுகுற அந்த பிள்ளை. ஏன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பில்லை நீட்டினாங்க. அந்த பில்லு பார்த்தா பெரிய பில்லு, எத்தனையோ லட்சம் டாலர் பணம் கட்ட வேணும். அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அழுன்னு அழுகுறா உட்கார்ந்து. அந்த நேரத்துல அந்த இந்த எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பால் கொடுத்தாங்களோ அந்த டாக்டர் நிற்கிறார். என்னம்மா நல்லா ஆயிட்டியா, சுகமாயிட்டியாம்மா, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி. இல்ல டாக்டர், இவ்வளவு பெரிய பணம் என்னால கட்ட முடியாது, நீ கடைசியில பாரு என்று கடைசியில பார்த்தா ஆல் த அமௌண்ட் டு பே ஃபார் 1 glass of milk. கடைசியில் ஒரு டைப் பண்ணி ஒரு லெட்டர், ஒரே ஒரு வரி டைப் பண்ணியிருந்தாங்க, நான் குடிச்ச ஒரு பாலுக்கான விலை இந்த மருத்துவ வசதி நான் செய்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த டாக்டரை கட்டி பிடிச்சிருக்கான். இயேசுவும் அதான் சொல்றார், I will make my covenant with you. ஒரு வார்த்தை போதும். உலகத்துல 100 அதிபதி என்ன சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுல 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு என் வேலைக்காரனை சுகமாக்குங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னார் அவரு? நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். ஹalleluya. என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை இந்த ஆராதனையில என் தேவன் என்னோடு பேச
குறையும், கண்ணீர் மறையும், தோல்விகள் மாறும். என் வாழ்க்கையில் நிச்சயம் என் தேவன் ஒரு பெரிய விஷயத்தை, என் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த மகனுடைய வாழ்க்கையில எழுதின ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு இயேசு எழுதி இருக்கிறார். He said, I will make my covenant with this people. இந்த ஜனத்தோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இந்த உடன்படிக்கை ஒரு கல்லில் எழுதப்பட்டதல்ல, அவர்கள் இருதயத்தில் எழுதப்படுகிற வார்த்தை. இருதயத்தில் எழுதப்படுகிற வார்த்தை நான் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறேன். Praise the Lord. அந்த வார்த்தையினால் இன்னைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். Praise the Lord. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இங்க. That is why he announced a new covenant to replace the old covenant under which the Jews had lived since the day of Moses. மோசேயின் நாட்களில் அந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு வந்தார்களோ, அந்த ஜனங்கள் எப்படி அந்த உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில வாழ்ந்து கொண்டு வந்தார்களோ, ஆகினால வேதம் சொல்கிறது, that's why he announced a new covenant to replace. மோசே காலங்களிலே அந்த ஜனங்கள் பழைய உடன்படிக்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டு வந்தார்களோ, அந்த பழைய உடன்படிக்கையை எடுத்து மாற்றி ஒரு புதிய உடன்படிக்கையை இந்த கிறிஸ்து நமக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He made a new covenant with every individual, those who belongs to this church. இந்த சபையோடு இணைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில அந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் பழைய உடன்படிக்கையை மாற்றுவதற்காகத்தான் கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்த சொல்ல, a covenant that could direct their contact but not change their character. Praise the Lord. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. A covenant that could direct their contact but not change their character. உங்கள் குணாதிசயங்களை மாற்றுவதற்கல்ல, உங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு. கான்டாக்ட் வித் காட். நாம் எப்பொழுதுமே அந்த நாட்களில் நியாயப்பிரமாணத்தை தேடி ஜனங்கள் ஆசாரியரிடத்திலே போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த கான்டாக்ட், நீங்க ஆசாரியனிடத்தில் இல்ல, தேவனிடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ளும்படி. அந்த உடன்படிக்கையுடைய நோக்கம் அதுதான். நீ நம்ம சபையில உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது, we don't want to change our character, but it should be contact with God. தேவனோடு தொடர்பு உள்ளவர்களாய், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய், நாம் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம்? நம்முடைய தொடர்பு எங்கே இருக்கிறது? வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆனா இன்னைக்கும் பழைய பாரம்பரியத்தை விடாம யாரை நோக்கி கூப்பிடுறோம்? ஆசாரியர்களை தான் தேடுகிறோம், ஊழியர்களை தேடுகிறோம். எந்த இடத்துல அற்புதம் நடக்கும் அங்கு ஓடுகிறோம். அது வந்து பழைய உடன்படிக்கை. ஒரு வியாதி வருகிற பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு போராட்டம் வருகிற பொழுது, ஒரு கலக்கம் துன்பம் வருகிற பொழுது நாம் ஆசாரியர்களை தேடி போனோம். அந்த நாட்களில் ஆசாரியர்கள் நமக்கு வழி காண்பித்தார்கள். அதை இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பியுங்கள். என்ன நடக்குது? இந்த 9 பேர் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள். ஆனா ஒருவன் மாத்திரம் இயேசுவை அறிந்தவன். மற்ற 9 பேரும் பாரம்பரியத்தை அறிஞ்சவங்க. 10 பேரும் இயேசுவை காணும்படியா வராங்க. 10 குஷ்டரோகிகள். இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த நாட்களிலுடைய உடன்படிக்கை அதுதான். இயேசு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த வியாதியிலிருந்து இவர்கள் சுகமாக வேண்டுமானால் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு அவர்கள் இருதயத்தை அறியும்படியாக நீங்கள் உங்களை ஆசாரியருக்கு காண்பீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, போகையில் ஒருவன் தான் சொஸ்தமானதை அறிந்து இயேசுவிடத்திற்கு வருகிறான். அதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன சொல்றது? நேரம் சொன்னதை அப்படியே போய் ஆசாரியர்கிட்ட போறார். தாங்கள் சுகமானதையும் அறியாமல், நன்மையை பெற்றுக் கொண்டோம் என்று தெரியாமல், கிரியை நடந்ததை உணராமல், பாரம்பரியத்தினாலே பிடிக்கப்பட்டவர்கள், பாரம்பரிய வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், அவர்கள் செய்கிற ஒரே ஒரு காரியம், தொடர்ந்து ஆசாரியருக்கு தன்னை காண்பிக்கும்படியாய் போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்றது, அந்நியன் ஒருவன்
தான் சுகமானதை அறிந்து இயேசுவை வருகிறார். That is the contact. God never changed the character but contact. அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம். நான் யாரை போய் உயர்த்துகிறோம், யாரை மகிமைப்படுத்துகிறோம், யாரை குறித்து சாட்சி சொல்லுகிறோம், நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அநேகரை கிறிஸ்துவுக்குள் வரவழைக்கிற சாட்சியா அல்லது ஆதாயத்தை தேடுகிற சாட்சியா? இந்த சாட்சியினால் எனக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று ஆலோசிக்கிற தன்மை ஒருபோதும் காணப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்படுகிற பொழுது we should contact with God all the time. நான் தேவனோடு, கிறிஸ்துவோடு, ஆவியானவரோடு, வேத வசனங்களோடு நான் அதிகமாய் தொடர்பு உடையவனாய் இந்த உடன்படிக்கை என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I will make literally cut. Hebrew text என்ன சொல்லுது? I will அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது? Cut off. நம்முடைய எல்லா ஐக்கியத்தையும் உடைத்துட்டு கிறிஸ்துவோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும்படிக்கு இவைகள் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். Book of Genesis chapter 15 verse 10. அவைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எல்லாம் வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உலகத்தில் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இங்கே பார்க்கிற பொழுது the first blood sacrifice covenant. இது என்ன சொல்வது? The first blood sacrifice covenant. The blood direct requirement of blood sacrifice as the means of establishing covenant first appears in this episode 1 to 21 பார்க்கிறோம். And God's instruction to Abraham, the animal to be offered were selected. ஒரு பலியை தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு உணர்த்துகிறார், நீ செலுத்துகிற பலி பரிசோதிக்கப்பட வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். இந்த நாளில் வேதத்தை எடுத்து பாருங்க. தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்தும்படியாய் அந்த இடத்துல காயின் ஆபேல் வருகிற பொழுது இவன் காயின் ஏதோ ஒன்றை தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு வருகிறான். Whatever remains with him, he want to bring something to God. ஆனால் ஆபேலுடைய பலி தேர்வு செய்யப்படுகிறது. He selected the animal. அதுதான் முக்கியம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆராதனை என்று சொன்னோம்னா என்ன செய்யறோம்? அவருக்கு எது பிடிக்கும்? புத்தி உள்ள ஆராதனை, the meaningful worship. அதே போல ஒரு செய்தி, ஒரு சத்தியம் என்று சொல்ல வருகிற பொழுது அந்த சத்தியம் யாரை மகிமைப்படுத்துகிறது? மனிதர்களையா? We cannot push up the people. ஜனங்களை பிரியப்படுத்தும்படியா ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடாது. அதனால we select even the message or worship or whatever we want to submit to God. We want to select. எதை தேவனுக்கு நான் செலுத்தலாம், என்னத்தை செலுத்தலாம், அவர் எந்த பலியின் மேல் பிரியமாக இருக்கிறார், அவர் எந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார். உலகத்தில் பல உபத்திரவங்கள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், கண்ணீர் வரலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் தேவனுக்கு செலுத்த வேண்டியது என்ன? தேவனுக்கு நான் எதை செலுத்த வேண்டும்? இல்லையா? நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவுமே நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற பொழுது தேவன் நம்முடைய பலிகளை விரும்புகிறார். எப்படிப்பட்ட பலி செலுத்த விரும்புகிறோம்? இட் இஸ் நாட் a part. அதாவது நேரத்தை கொஞ்சம் தேவனுக்கு ஒதுக்கலாம் என்று சொல்லி அல்ல, தேவனுக்கு செலுத்திட்டு நேரம் இருந்தா நம்ம மற்ற காரியங்களை செய்யலாம். அதுதான் வேதம் சொல்றது. 2ஆம் வசனம், ஆதியாகமம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் தாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார், அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். இல்லையா? அப்போ அந்த சாபத் என்கிற வார்த்தையில ஓய்ந்திருத்தல் அப்படிங்கிறது not the rest in God. கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதனால நம்ம ஒரு பாடல் பாடுகிற பொழுது we select. If you have a conversation with other people, we select what to speak. We should demonstrate many people in this area this very confidence. நாம் ஒரு வார்த்தை நான் மனுஷரோடு பேசுகிறேன்னு சொன்னால் we have to select the word, what to speak, how to speak.
இப்ப தேவனை ஆராதனை செலுத்தும்படியா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? எந்த விதத்துல நான் தேவனோடு இடைபட முடியும்? இந்த இடம் எனக்கு எப்படி தேவனோடு இடைபடுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? ஒரு முறை என்னுடைய இதே சபையில ஒரு அம்மா சொன்னாங்க, வந்து ஐயா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா, என்னால கவனிக்க முடியல, ஏதாவது செய்யுங்க. என்ன செஞ்சோம்? கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஸ்கிரீன் எடுத்துட்டு போய் கீழே போட்டு அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளை கொண்டு வர பெற்றோர்களுக்கும் வச்சிட்டோம். அந்த அம்மா சொல்ல பிள்ளைங்க, ஆனா ஒரு சில என்ன சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு இங்க உட்கார்ந்து கேட்டாதான் எங்களுக்கு செய்தி, கீழே பார்த்தா எங்கேயோ உட்கார்ந்து மாதிரி இருக்கு, முடியாதுன்றாங்க. சரி, அதை கேன்சல் பண்ணிடும். ஏன் சொல்றேன்னா, the place which is select, the song which you sung for God, we pray to God, இவைகள் எல்லாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதா இருக்கணும். ஏன்னா ஆபிரகாமிட்ட தேவன் சொல்லிட்டார், நீ பலி செலுத்தப்பட முன்பதாக நீ செலுத்த வேண்டிய பலியினுடைய அந்த மிருகம் பரிசோதிக்கப்பட வேண்டும். Select the animal. This is very important here. The animal to be offered were selected. அடுத்து சொல்றாரு பாருங்க, cut it off and arranged in proper order opposite one another. The covenant parties they passed between two of indicating that they were irrevocable, bound together in blood. ரத்தத்தினாலே நாம் இணைக்கப்பட வேண்டும், ஒன்றுக்கு ஒன்று எதிராக. நீங்க ராபோஜனத்தை எடுத்து பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நான் செலுத்த வேண்டி கிறிஸ்து என்ன செஞ்சாரு, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அதை யோசித்து பாருங்க. The first blood sacrifice covenant, Christ and me, கிறிஸ்துவும் நானும். எவ்வளவு பேருக்கு இந்த காலை வேளையில இந்த ராபோஜனத்தை குறித்த உணர்வு இருக்கிறது? கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தம், கிறிஸ்து எனக்காக சிந்தின ரத்தம். எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? எவ்வளவு சொல்ல முடியும்? இந்த ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பு எனக்காக இயேசு கல்வாரியில் சிந்தி இருக்கிறார். எவ்வளவு சொல்ல முடியும்? ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறைவான் மீட்பருளீர வெள்ளத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். பிரச்சனைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் கிறிஸ்து என்னோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை ஒருபோதும் மாறாது. அவர் என்னோடு கூட ஒரு மாறாத உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாழ்க்கையில நான் உடைக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், சஞ்சலம் வருத்தம் எப்பொழுதும் என்னை பிடித்தது. ஆனாலும்
கிறிஸ்துவோடு என்னை இணைத்துக் கொண்ட பொழுது எல்லாவற்றையும் இயேசு மாற்றினார். என்னோடு கூட புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இன்றைக்கு அவருடைய சபையை தேவன் கட்டி வருகிறார். இன்றைக்கு அவர் சிந்தின ரத்தம் நம்மை பாவங்கள் என கழுவி நம்மை சுத்திகரித்து அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை கட்டி வருகிறார். உள்ளத்தின் ஆழத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை போல அல்ல, இது புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நாம் தியானிக்கிற பொழுது not that the house of Israel and the house of Joseph is to launch the decree of the church. இனி சபைகளுக்குள்ளும் இந்த உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தி வருகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது. The old covenant on the tablets, but the new covenant in the heart. The old covenant tried to control the contact. பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது நாம் தொடர்பு வைத்திருக்கிறோமே, நாம் வைத்திருக்கிற தொடர்பு என்ன செய்கிறது? கண்ட்ரோல். நாம் சுயமாய் எதையும் செய்து விடாதபடிக்கு பழைய உடன்படிக்கை control the people. ஜனங்களை தடை செய்தது. இங்க போக கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை பார்க்க கூடாது சொல்லி பழைய உடன்படிக்கை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது திரும்ப எழுதிக் கொள்ளுங்க. the old covenant tried to control the contact, but the new covenant changes the character so that people can love the Lord and one another want to obey the God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த புதிய உடன்படிக்கை ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். திரும்ப எழுதிக் கொள்ளுங்க. But the new covenant changes the character so that the people can love the Lord and one another and want to obey God's will. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ரோமர் 3 அதிகாரம் 20 வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். Romans chapter 3 verses 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஆமென். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இதை குறித்து சாட்சியிடுகிறது. இதுதான் நாம் எதிர்பார்க்கிற காரியம். இந்த சபையில நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நியாயப்பிரமாணம் அப்படி அல்ல. இது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இது பழைய உடன்படிக்கையை போல அல்ல, இது புதிய உடன்படிக்கை. It's a prophecy about Christ. கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அதான் இயேசு ராபோஜனத்தை எடுத்து ஜனங்களுக்குள்ளே கொடுக்கிற பொழுது, சீசர்களுக்குள்ளே கொடுக்கிற பொழுது சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இதிலே பானம் பண்ணுங்கள், இது ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். It's a new covenant with my people. என் ஜனத்தோடு நான் ஏற்படுத்துகிற புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைனா அது பழைய உடன்படிக்கையை வேண்டாம்னு சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது? நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கிறது. பிதாவின் சித்தம் கிறிஸ்து செய்ய பூமிக்கு வந்தது போல கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சபையாகிய நமக்கு இது போதிக்கிறது. இதை நாம் மறந்துவிடக் கூடாது.
எந்த ஒரு சபை நாம் இருந்தாலும் அந்த சபையினுடைய உபதேசங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையதாய் புதிய உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டதாய் இருக்கிற பொழுது இந்த கிருபை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தபடி சொல்றார், by the law is the knowledge of sin, but the new covenant God promised, I will forgive their iniquity and I will remember their sin no more. நான் அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். I no more, I never remember the sin, I never remember. அதனால இந்த உடன்படிக்கை என்று சொல்கிற பொழுது இது அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ராபோஜனம் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல அவர்கள் காண்பிக்கிற அந்த பரிசுத்தம் இருக்கிறதே, மிக மிக ஜனங்களுக்குள்ள பேசுவது கூட அவங்க குறைத்துக் கொள்ளுவாங்க. ஒரு முறை நான் அல்லைனுக்கு செய்திக்காக நான் போயிருந்த பொழுது அந்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இருந்தனால சொன்னார், ஐயா கம்யூனியன் இருக்கு, கொஞ்சம் நீங்க செய்தியை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கம்யூனியனுக்கு நிறைய டைம் கொடுக்கலாம் அப்படின்னா. சரிங்க ஐயான்னு சொல்லி நானும் அந்த செய்தியை அங்க கொடுக்க நான் ஆயத்தப்படுத்தினேன். முதல் நாளே சொல்லிட்டாங்க, சனிக்கிழமையே சொல்லிட்டாங்க. நான் ராத்திரி எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டுதான் ஆவியானவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். நான் செய்தி ஆரம்பித்த உடனே அது ராபோஜனத்தை பற்றிய செய்தி. அந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த செய்தியை இடையில நிறுத்திட்டு சொன்னார், ஐயா நீங்க இந்த செய்தியை நிறுத்த வேண்டாம், அந்த செய்தி ஆவியானவர் எவ்வளவு தூரம் கொண்டு போறாரோ அவ்வளவு தூரம் அந்த செய்தி எங்களுக்கு வேணும். ஏன்னா ராபோஜனத்தை குறித்த ரகசியங்கள் கர்த்தர் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். we need this message என்று சொன்னாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்தியை முடிச்சோம். அந்த நாட்கள்ல ஐ நாட் அ பாஸ்டர், அதனால நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், அதனால நான் ராபோஜனம் கொடுக்க ஐயா சொன்னாரு, அந்த அப்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த ரத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த ஒரு வேளை மட்டும் செய்ய மாட்டேன். ஆதியில தேவன் என்னை அழைத்த பொழுது சுவிசேஷகனாய் அழைத்தார், அந்த அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், மன்னிச்சுங்க ஐயா, வேற யாராவது வச்சு ஜெபம் பண்ணுங்க, நீங்க கொடுத்தா நானும் உங்க பந்தியில பங்கெடுக்கிறேன், ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா கட்டாயம் ஒரு பக்கம் என்னுடைய விசுவாசிகளை தான் சொல்லணும், எங்களுக்கு ஒரு மெய்ப்பன் வேண்டும் என்று ரொம்ப போராடி ஜெபித்ததுனால கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுத்தார். Praise the Lord. But I accept, humbly accept to Lord. ஆனா அதுக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறேன். ஏன்னா ஐயா தெரியும், இன்னைக்கு காலையில் கூட பேசியிருந்தோம், நான் சுவிசேஷகனாக இருக்கிற பொழுது I am a free bird to move around everywhere and preach the gospel. And today I am a shepherd, I cannot move around anywhere, but especially on Sundays I cannot move. அதனால ஏற்ற மெய்ப்பன் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற பொழுது I may turn myself as evangelist and I fly off. Because இந்த மாதிரி கூட்டத்தை நிறைய உருவாக்கணும் வேண்டாமா? பாருங்க, ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில முதல் சத்துரு யாருன்னா இவங்க தான். ஏன் தெரியுமா? பல நாடுகள்ல இருந்து நீ அழைக்கிற பொழுது ஒரு அம்மா சொன்னா, நேரா சொல்லிட்டாங்க, உங்களுக்கா நீங்க போக கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ்டர். நான் போகணும்னு ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போடுறேன், அவங்க போக கூடாது 40 நாள் ஃபாஸ்டிங். யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு? யோசிச்சு பாருங்க. நானும் என்னடா போன் வருது, பாஸ்டர் ரெடி ஆயிடுங்க, விசா அனுப்பிடுவேன்னா விசா வராம व्यसனமா இருப்பேன். அப்பதெல்லாம் ஏன் பாஸ்டர் டல்லா இருக்கீங்க? இல்லம்மா விசா வரல, போகணுமா இருக்கு, விசா வரலன்னா நாங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க போக கூடாது. அப்படி போயிருந்த எத்தனையோ நாடுகள்ல இந்த மாதிரி கூட்டங்களை உருவாயிருக்கேன். நான் போறது வெறும் சத்தியம் அறிவிக்கிறதுக்காக நான் போறது. இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு சொன்னேன். I never go and share the gospel, but I want to create a servant of God. ஊழியர்களை உருவாக்கும்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தம்பி பாஸ்கர் தெரியும், 91 கடைசியில அதிகாலை என் வீட்டுல ஜெபம் நடக்கும். அப்போ அந்த தம்பி சைக்கிள்ல வருவார், காலையில 5 மணிக்கு ஜெபத்துல உருவாக்கணும். அப்படி உருவான கூட்டங்கள்ல 4 பேர் ஊழியக்காரா இருக்காங்க, ஒரு எலியாசு சேர்த்து. அப்போ என்னுடைய அழைப்பு சத்தியத்தை அறிவிப்பதல்ல, ஊழியர்களை உருவாக்குவது. நான் அந்த முதல் நாளிலே உபவாசத்தை நான் தொடங்கின பொழுது நான் சொன்ன ஒரு காரியம், நான் உங்களை விசுவாசியா பார்க்கல, ஊழியக்காரங்களா பார்க்கிறேன். நீங்க எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். அதனால ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பது விசுவாசிக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஏன்னா இயேசு நல்லவர், அற்புதம் செய்வார், 4 பேரை கூப்பிட்டு நிக்க வச்சு பேரை சொல்லி அவங்களோட பிரச்சனைகளை சொல்லிட்டாங்கன்னா எங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை, உருவாக்குகிறோம், ஜனங்களை உருவாக்குகிறோம்.
நாளை நீங்க போய் சத்தியத்தை அறிவிக்கணும். அதான் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த சுவிசேஷம் அறிவிப்பது ஜனங்களை சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம் இருக்கிறது. இனி கேட்கிற சத்தியத்தை கேட்டுட்டு ஒரு மனுஷன் அப்படியே போயிட்டாருன்னா, ஆண்டவரே என்ன செய்வேன்? இனி கேட்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு பாரம் உண்டாகணும்பா. நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரி, நான் கேட்ட சத்தியம் 4 பேருக்கு நான் சொல்லணும். கிறிஸ்து எனக்காக அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிற ஒரு உணர்வு உனக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் உன்னை பெரிய காரியம் செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். The basis for the new covenant is the work of Jesus Christ on the cross. கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை என்பது ஒரு சராசரி கிறிஸ்து சிலுவையில மரித்தார் பாருங்க, அதுதான் உடன்படிக்கையுடைய ரகசியம். The basic for the new covenant is the work of Jesus Christ on the cross. கிறிஸ்துவுடைய கிரியை, சிலுவையிலே கிறிஸ்து செய்த கிரியை நமக்காக மரித்தது. வாசி பாருங்க, very short time, வீட்டில் எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 26, 27, 28 வசனங்கள். Matthew chapter 26 verses 27 and 28. Mark 14, 22 to 24. Luke chapter 22 verses 19 to 20. மத்தேயு 26, 27, 28 வசனங்கள். மார்க் 14, 22 முதல் 24 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். Because the church today partaken in Israel's spiritual riches according to Romans 11, 12 to 34. Ephesians chapter 3 verses 1 to 6. Can I repeat again? Because the church today partaken in Israel's spiritual riches according to Romans 11, 12 to 32. Ephesians chapter 3 verses 1 to 6. Anyone who puts faith in Jesus Christ share in this new covenant. Hebrew chapter 8 verses 6 to 13. Hebrew chapter 10 verses 14 to 18. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 13 வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு டைம் பத்தலைன்னா உங்களுக்கு வசனங்கள் எல்லாம் கடகடன்னு சொல்லிடும். இதே உபவாச கூட்டமாக இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அது பிறகு நம்ம ராபோஜனம் இருக்குது, அது பிறகு நமக்கு அது இட் வில் டேக் டைம். அதனால நீங்கள் கவனமாய் வேதத்தை வாசிக்கணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது வசனங்கள் புரியலன்னா you can call me, I will explain very clearly anytime. It is an experience of regeneration, being born again into family of God. John chapter 3 verses 1 to 21. And also Jeremiah 31, 31 to 34. This is conclusion kulla varum. It is an experience of new generation being born again into the family of God according to John chapter 3 verses 1 to 21. இங்கே அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆழமாய் பார்க்கலாம். Boast only in knowing and understanding God. Enter into the covenant of Jesus. முதலாவது ஒரு சபை என்ன செய்யணும்? Enter into the new covenant of Jesus. அதாவது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு சபையில அங்கமாய் இருப்பது மாத்திரமல்ல, முக்கியமல்ல. அவருடைய ரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம் செல்லுகிறவர்களாய், கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். It is very 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 important. We enter into the
நியூ கவர்னன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு பல நேரங்கள் என்ன செய்யும், ராபோஜனத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பல நேரங்களில் ஏதாவது அந்த முதல் வாரத்துல ஏதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்லயோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், அதை விட்டு விடுவோம். ஜான் ஹெரிஸ் என்று சொல்கிற ஒரு தேவ மனிதன் அமெரிக்க தேசத்துல மரண அவஸ்தையா இருக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாங்க இவர் செத்து போயிடுவாரு, இவர் இனிமே பிழைக்க மாட்டார், விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் உடம்புல போட்டிருந்த எல்லா மெடிசன் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, வென்டிலேட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எல்லாம் everything they taken out. ECG மிஷினை நிறுத்திட்டாங்க, பல்ஸ் மிஷினை நிறுத்திட்டாங்க, எல்லாம் நிறுத்திட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருப்பாரு, அவர் கண்ணை மூடணும்னு நீங்க தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லி. அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த நாளில் படுக்கையில கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய கணவருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை நீங்க எடுத்துங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அவருடைய மகன் அவசரமா வரான், அந்த கையெல்லாம் கட்டிட்டு போட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அந்த மனிதனுடைய மகன் வரான். மம்மி டைம் ஆச்சு, கோயிலுக்கு சர்ச்சுக்கு போலியா மம்மி அப்படின்னு. இல்லப்பா அப்பா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல இந்த உன்னுடைய தகப்பன் மறிக்க போறாரு, நான் சாகும்போது கூட இருக்கும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ சர்ச்சுக்கு போப்பா அப்படின்னு. இந்த பையன் சொன்னா நீ கூட இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, போற உயிர் யாரும் தடுக்க முடியாது, பெட்டர் யூ கம் வித் மீ மம்மி, யூ கம் வித் மீ. நம்ம அவசரமா பாருங்க, அங்கேயே குளிக்கல, துணி மாத்திர ஒன்றும் செய்யல, ஒரு சொட்டரை மட்டும் போட்டுக்கிட்டு முகத்தை கழுவிட்டு நம்ம என்ன செஞ்சாங்க, பையனோட கால் ஏறி ஆராதனைக்கு போயிட்டாங்க. ஆராதனைக்கு போயிட்டு அந்த அம்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இது உண்மையா நடந்த ஒரு அற்புதம். அந்த அம்மா உள்ள சபைக்குள்ள கால் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த சபையில ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் என்ன செய்வாங்களாம், அந்த இடத்த பூரா டெக்கரேட் பண்ணுவாங்களாம், ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்களாம், இந்த ஆல்டர் எல்லாம் ஒயிட் ஸ்கிரீன் போடுவாங்களாம், பாஸ்டர் கையில ஒயிட் க்ளவுஸ் போடுவாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஆர்கன் போடுறது எல்லாரும் ஒயிட் க்ளவுஸ் போட்டு அந்த ஒரு மாதிரி ஒரு பரிசுத்தமான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உள்ள நுழைஞ்சு காலை வச்சோம்னு பார்க்கிறோம், ஐயோ இந்த வீக் ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் சண்டே, ஐயோ எங்க ஹஸ்பண்டுக்கு கம்யூனியன் விட மாட்டாரு அவரு என்ன சொல்லி இந்த மாதிரி நினைவேற என்ன செய்வார் என் ஹஸ்பண்ட் சொல்லி நம்ம என்ன செஞ்சாங்களா, போன உடனே ஒரு இடத்தை பிடித்து உட்கார்ந்துட்டு முழங்கால் படி போட்டு அழுதுச்சோம், ஆண்டவரே நானும் என் பையனும் மட்டும் வந்திருக்கோம், என் கணவர் வரல இன்னைக்கு என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஆராதனையில ஃபர்ஸ்ட் வர்ஷிப் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் கண்கள்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு, வர்ஷிப் நடந்துகிட்டே இருக்கு. பின்னால ஒரு சலசலப்பு கேட்குது, பின்னால என்ட்ரன்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க. இந்த அம்மா அழுதுட்டு அப்படியே வர்ஷிப்ல உள்ள போயிட்டாங்க. என்ன ஜனங்கள்லாம் திரும்பி பார்க்கறாங்க, நம்ம திரும்பி பார்த்தா நம்ப முடியாத ஒண்ணு, தன் கணவர் வீல் சேர்ல வந்திருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பாய்ஸ் 2 பேர் அப்படியே தள்ளிட்டு வராங்க. எல்லாம் பார்க்கறாங்க, அவரை அப்படியே கண்ணு திறந்துருக்கு, டாக்டர் போயிடும்னு சொன்ன கேஸ் வீல் சேர்ல உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு வந்து முன்னால ஆல்டர் கிட்ட உட்கார வைக்க வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலை அப்படியே ராபோஜ நேரத்துல அவரையும் அறியாமல் முழங்கால் படி போட்டு அந்த ராபோஜனத்தை வாங்கிட்டு அப்படியே இந்த ஹாஸ்பிட்டல் சர்ச் பின்னால் அந்த என்ட்ரன்ஸ்ல அப்படியே தலை உயிர் போயிடுச்சு. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த தேவனுடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ள நான் போகலைன்னா ராஜ்யத்துல இடம் இல்லை. I cannot enter into the heavenly place. He is prepared for me. எனக்காக அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற இந்த ராபோஜனத்தில் நான் பங்கெடுக்கல. But today we are giving lame excuse. நல்லா இருக்கிறோம், திடகாத்திரமா இருக்கோம், எங்க போறோம், ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், புறஜாதி கல்யாணத்துக்கு போறோம், கூட வேலை செய்யறான், நான் போறேன்னா அவன் கோவிச்சுக்குவான், ராபோஜனம் வேண்டாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு அதுக்கு போவோம். வேதனையான ஒரு காரியம். முதல் காரிய கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், you please enter into the new covenant which made by Christ. Enter into the new covenant of Jesus. இரண்டாவது உள்ள போன நினைச்சு அடுத்தது ask God to write his law on your mind and heart.
முதல்ல நீ அந்த கிறிஸ்து உனக்காய் ஏற்படுத்தி இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நீ வா. வந்த உடனே சும்மா வந்துட்டோங்கிற ஒரு திருப்தி உனக்குள்ள இருக்க கூடாது. அடுத்த காரியம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் என் இருதயத்துல, என் மனதில இந்த உடன்படிக்கையை, புதிய உடன்படிக்கையை எழுதுவேன், சாதிப்பேன் என்று சொல்லி அதை நீங்க சாதிங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நீ நான் கொடுத்த செய்தி ஒரு பேப்பர்ல எழுதுகிற செய்தி அல்ல, உன் இருதயத்தில் எழுதி வைக்கிற செய்தி. Hallelujah. You have to write down to your heart and mind. இந்த செய்தி உன்னை விட்டு என்னைக்குமே போக கூடாது. Praise the Lord. 6/4/2014 Sunday message, book of Jeremiah, chapter 31, verses 31 to 34, and also 1 Corinthians 11:25. God made a new covenant. It is written in my heart. என் இருதயத்தில் எழுதப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் உங்கள் தேவன், நீங்க என்றேன். இது மறக்கிற விஷயமா? மறக்கிற விஷயமா? எங்க போனாலும் சொல்லலாம், இந்த நாளிலே என் தேவன் எனக்காக எழுதின இந்த எழுத்து மாறாதது. அந்த எழுத்து என் உள்ளத்துல பதிந்து இருக்கிற எழுத்து. அதைத்தான் சொல்லணும். அடுத்த ஒரு காரியம் சொல்றார். முதல்ல என்ன சொன்னேன்? Enter into the new covenant of Jesus. Ask God to write His law on your mind and heart. மூணாவது, know the Lord. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம யார் அறிஞ்சுக்கிறோம் அதிகமா? யார் அதிகமா அறிஞ்சுக்கிறோம்? எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்து அருள் செய்கிறேன். நீ அறியாத பிரகாசமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதான் டயல் பண்ண வேண்டிய நம்பர். Often we used to dial the number. ஆனா நமக்கு இந்த நம்பர் தெரியாது, மற்ற எல்லா நம்பரும் தெரியும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போன சின்ன பிள்ளை, ஐ திங்க் he may join LKG or UKG தான் படிக்கிற பையன். ஃபாஸ்ட் நம்பர் சொல்லு, 944838471. போயிட்டான் விளையாட. சின்ன பிள்ளை மைண்ட்ல நம்பர். நான் சொன்னேன் இதை அழிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பர் அழிச்சிட்டு எரேமியா 33:3 போடுங்க அவனுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு காரியம். அவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சா. இன்டர்வியூல போன உடனே அந்த எட்மிசஸ் கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் கேட்குறான் அவங்க அப்பாட்ட, என்ன தெரியும்னா இது தெரியுமான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்ன தெரியும்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றான். அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு அட்மிஷன் கிராண்டட் போ. எட்மிசஸே பாருங்க, உனக்கு என்ன தெரியும்னான்னு கேட்டா அவனே சொல்றான். அவங்ககிட்ட பேசல, அவங்க அப்பாட்ட கேட்கிறானா, என்ன தெரியும்னு கேட்டா எல்லாம் தெரியும், இது தெரியுமான்னு கேட்டா அது தெரியும்னு சொல்லுவேன், என்ன இவங்க அப்படின்றான். அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடும், பயந்து நடுங்கிருக்காங்க. இப்ப அந்த அம்மா கேட்டாங்க, என்னம்மா அந்த பிள்ளை எப்படி பேசுனா? இது எங்க பாஸ்டர் ட்ரைனிங். உங்க பாத்தீங்களா, இது எங்க பாஸ்டர் ட்ரைனிங்கா. அவர் இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு என்ன பண்றாரு, வசனங்களை எழுது, இதை படி, இதை ஜெபம் பண்ணு, இதை படிச்சா உனக்கு கிஃப்ட்னு சொல்லி எல்லாம் பசங்களை வச்சு ஃபுல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். அவன் காலையில வந்தோடனே நான் பால் கொடுப்பேன், பாலை காய்ச்சி ஆத்தி கொடுப்பேன். அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனே சொல்லிடுவான் ஒரு வசனத்தை. நான் சொல்லல, வசனம் சொல்லலைன்னா பால் கொடுக்காதீங்க நான் சொல்லல. ஆனா அவன் சொல்றான், நான் வசனம் சொல்லுவேன், நீங்க எனக்கு பால் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் தேவனை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீ சொன்னீர் உம்முடைய வசனத்தை, உம்முடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொன்னீர். நீங்க என் இருதயத்தில் எழுதுங்க, அப்போ நான் உம்மை அறிந்து கொள்ளுவேன். நீருடைய தேவன் என்று அறிந்து கொள்வேன். நான் உம்முடைய ஜனம் என்று அநேகருக்கு சொல்லுவேன். இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Enter into the new covenant of Jesus. Ask God to write His law on your mind and heart. மூணாவது, know the Lord, He loves you. Receive His forgiveness. அவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்ம ஜான் இந்த பாட்டை பாடும்போது சொன்னாங்க, ஒரே ஒரு சின்ன பாவம் நம் இருதயத்தில் காணப்படுமானால் கிறிஸ்துவோடு நாம் இணைய முடியும். We cannot enter into His presence. கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தில் நாம் இணைய முடியாது. அதுக்காக தான்
இந்த வர்ஷிப் டைம்ல என்ன செய்யறோம்? நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாடுகிற பொழுது மனசை உடைச்சு தண்ணீரை போல ஊற்றி நாம் ஜெபிக்கிற பொழுது, பாடுகிற பொழுது உடைய மனதுருக்க நம்மை ஆட்கொள்ளுகிறது. அப்ப பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அடுத்த ஒரு காரியம் சொல்றார், receive his forgiveness knowing that he removes your iniquity and sin so completely he no longer remembers it. திரும்ப என்ன செய்ய மாட்டாரா? நம்முடைய பாவங்களை அவர் நினைப்பதில்லை. ஒரு தடவை நம்மளை மன்னிச்சுட்டாருன்னா இது நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு? நினைக்கவே மாட்டார். பேசுறோம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் பாவம் முழுசா அவர் மன்னிச்சுட்டார், என் பாவங்களை மன்னிச்சுட்டார். எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? Praise the Lord. Hallelujah. அப்படி எழுத நிற்போமா? இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே. ஒரு விசை கூட நாம் அவரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே, எங்களோடு கூட நீ பேசினீர். பழைய உடன்படிக்கையை போல அல்ல, இது புதிய உடன்படிக்கை. கல்லினால் எழுதப்பட்ட பழைய உடன்படிக்கையை போல அல்ல இது.
உங்கள் இருதயத்தில் எழுதுகிற என் புதிய உடன்படிக்கை, இது ரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கை. Thank you Lord. நாம் மனம் திரும்புவோம். வாழ்க்கையில தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நம்மை பரிசுத்த சாதியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே உண்மையாகவே நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்ம பாவத்தை அறிக்கை செய்வோம். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்வீர்களானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை நாங்களும் அறிக்கை செய்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். We test ourselves. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்துக்கு என் பாவம் தடையா இருக்கக்கூடாது. என் குடும்பம் நன்மை உண்டாக நான் தடையா இருக்கக்கூடாதுப்பா. என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ. ஒப்பு கொடுப்போமா? Jesus. Glorious God. ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. Glorious God. Glorious God. எல்லாம் வாயை திறந்து அறிக்கை செய்வோம். Glorious God. Hallelujah. Hallelujah. ஒப்பு கொடுப்போம். உள்ளம் முருகி கனியாதா உணர்வு தூய்மை அடையாதா வெள்ளம் போன்ற உமதன்பில் விரும்பி உணர்தில் என்னாலோ விரும்பி உரைதல் என்னாலோ கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே உள்ளம் தூய்மை ஆகவே உள்ள ஒனியே வாராயோ உள்ள ஒனியே வாராயோ. எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும். சிந்தனைகள் எல்லாம் மாற வேண்டும். ஐயா ஆராதனை செய்கிற போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாம் திரும்ப எப்படி போக போகிறோம்? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு, 2 விதமான நன்மைகளோடு, 2 விதமான உயர்வான கிருபைகளோடு கர்த்தர் நம்மை அனுப்ப போகிறார். அதற்குத்தான் இந்த நாளை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆவியானவரே நீங்க எங்க இருதயத்துல எழுதிட்டீங்க, நாங்க அதை ஒவ்வொரு நாளும் படிச்சு அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுப்போம். அந்த வழியில the time to submit ourselves to God, to rectify and renovate ourselves. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய ஒப்பு கொடுப்பீர்களானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். முதலாவது சகோதரிகள் வந்து அறிக்கை செய்வார்கள், பிறகு சகோதரர்கள் வருவார்கள். தேங்க்யூ.